எப்படி வேலை வாங்கிக்கிறது? அதுதாங்க ஆர்ட். அவனுக்கு வேலை செய்யறவங்க ஃபீலிங்கே வரக்கூடாது, வேலையை வாங்கிடணும். எந்த எம்ப்ளாயும் வேலை அதிகமா கொடுக்கறாங்கன்னு போனதே இல்ல. எல்லா எம்ப்ளாயும் எனக்கு சம்பளம் குறைவா கொடுக்கறான்னு தான் போறான். அவங்கிட்ட டபுள் வேலையை வாங்கி டபுள் சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். வேலை கொடுக்க தெரியல, வேலை வாங்க தெரியலன்னா வேலை செஞ்சுட்டு இருங்க. எவ்வளவு ஆள் வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் வச்சுக்கணும். இது யாருமே பண்றது இல்ல. எல்லா ஆளையும் பிஸியா வச்சுக்கணும். முடிஞ்சு போச்சு. 25% growth. சம்பளமே வாங்கினாலும் செலவு பண்ணா மிச்சம் பண்றது தான் ஏன் புத்திசாலித்தனம். குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுங்க, மிச்சத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவையே வராது. நஜர் ஹட்டி துர்கட்னா கட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனம் தவறினால் மரணம். இந்த பிசினஸ் ஈஸி கிடையாது, இந்த ப்ராஃபிட் ஈஸி கிடையாது, இந்த growth ஈஸி கிடையாது. கம்ப்ளீட்லி டெடிகேட்டட். என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பிஸ்னஸில் நமக்கு ஒரு இன்கம் வருது. ஸோ அந்த இன்கம்மை ஜஸ்ட் அந்த பிஸ்னஸ்லேயே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லை அதர் சோர்சஸ் ஆர் சேவிங்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுமா அந்த மணியை? சம்பளமே வாங்கினாலும் செலவு பண்ணா மிச்சம் பண்றது தான் ஏன் புத்திசாலித்தனம். அதை மிச்சம் படுத்தி அதே பிஸ்னஸில் போடணுமா? ப்ராஃபிட் வந்ததுன்னா 25 வருஷ சம்பளத்தை எடுக்காதனால தான் இந்த $1 பில்லியன் வேல்யூ வந்தது. நானும் எடுக்கல, என் மிஸ்ஸஸ் எடுக்கலாம், என் குழந்தைகளும் எடுக்கல.